அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பிலே பதஞ்சலி யோக சூத்திரம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வகுப்புகள்ல சாதனா பாதத்தினுடைய 31 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதுல கடந்த வகுப்புல இயமம் பற்றி முழுமையா பார்த்தோம். அந்த இயமத்துல 5 விதமான உட்கூறுகளையும் தெளிவாக பார்த்தோம். இப்போ இந்த சூத்திரம் நியமத்தை பற்றி ஆரம்பிக்கிறார். சூத்திரம் எண் 32. சௌச்ச சந்தோஷ தபஹா ஸ்வாத்யா ஈஸ்வர பிரணிதானானி நியமா. இங்கு என்ன சொல்றாருன்னா, நியமங்கள்லயும் ஒரு 5 உட்கூறுகளை பற்றி இங்க விளக்குறார். போன சூத்திரம் என்ன பண்ணோம், இயமம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த இயமத்துல 5 உட்கூறுகளையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இங்க நியமம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நியமத்துல 5 உட்கூறுகள் இருக்கின்றன. அது சௌசம், சந்தோஷம், தவம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானி. இப்போ சௌச்சம்னா தூய்மை, சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி, தவம் என்றால் நிறைவான அல்லது எளிய வாழ்க்கை முறை, சுவாத்தியாயம் அப்படின்னா சுயத்தை அறிதல், தன்னை தானறிதல், ஈஸ்வர பிரணிதானானி அப்படின்னா சரணாகதி. இந்த 5 டாபிக்ல இப்போ இந்த நியமத்துல பேச போறார் பதஞ்சலி முனிவர். இப்ப முதல்ல நாம தூய்மை சௌச்சம் பற்றி பார்க்க போறோம். இப்ப பொதுவா இயமம் என்பது நமக்கும் வெளி உலகுக்கும் உள்ள தொடர்பு பற்றியது. ஆனா நியமம் என்பது நமக்கு நாமே செய்யக்கூடியது. இப்ப நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நமக்கும் வெளி உலகுக்கும் உள்ள உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த வெளி உலகம் நம்மை தொடர்ந்து துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப அதனால இயலாமை உண்டாகிவிடும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த இயமம் என்பதுல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 5 உட்கூறுகளையும் நாம் சரியாக முடித்துக் கொண்டுதான் நியமம் என்ற பாதைக்குள்ள நம்ம பயணிக்கணும். இப்போ இயமத்துல பாத்தீங்கன்னா திருடாமை பற்றி பதஞ்சலி சொன்னார். ஒரு கூறு திருடாமைன்ற ஒரு முக்கிய கருத்தை சொன்னார். ஒருவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பொருளை திருடி விட்டான் என்றால், என்னதான் அவன் பூஜை செஞ்சாலும் தவம் செய்தாலும் அவன் நல்லவன் என்பதற்காக காவல்துறை அவனை விட்டு விடாது. அப்போ அவன் பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் தினமும் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கின்றேன் சொன்னாலும் திருடுவது ஒரு குற்றம் தான்றதுனால காவல்துறை என்ன பண்ணும், அவனை தண்டித்து விடும். அப்ப காவல்துறை தன்னை தண்டித்து விடுமோ என்ற பயமும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். திருடுகின்றவனுக்கு என்ன தோன்றும், பயம் இருக்கும். எங்க நம்ம மாட்டிக்கிட்டா போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்களோ, நம்மளை துன்புறுத்துவாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவன் இருப்பான். அப்படியே மாட்டிக்கொண்டாலும் என்ன ஆகும், அவனுடைய விருப்பப்படி அவன் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, அவனுடைய சுதந்திரம் பறி போய்விடும். அப்ப அதனால புற உலக ஆசைகளினால் அறியாமையில் இருக்கின்ற ஒருவன் அவனது புறத்தில் உள்ள இயலாமையை முதலில் சரி செய்த பின்புதான் அக உலகுக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறார் பதஞ்சலி. ஏன்னா பதஞ்சலியினுடைய அந்த 8 படிநிலைகள்ல முதல் நிலை இயமம், 2வது நிலை நியமம். இப்ப இந்த இயமத்தை நீங்க முடிக்காம நியமத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறார் பதஞ்சலி. ஏன்னா இயமத்துல அவன் நான் என்னதான் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் 5 உட்கூறுகளுக்குள்ள அவன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அவனால் அக உலகில வேலை செய்ய முடியாது, அக உலகில அவனால் பயணிக்க முடியாது அப்படிங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். இப்ப இது மாதிரி ஆன்மீக பாதையில பயணிக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புற உலக விஷயங்களிலே தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு அந்த இயமத்தை சரியாக கடைபிடித்து வாழ்வதற்கான பொறுமை இருக்காது. அப்ப எவ்வளவுதான் இந்த வெளி உலக உறவை சரி செய்து கொண்டிருப்பது அப்படின்னு சலித்து கொண்டு என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு எல்லைக்கு மீறி போய் இந்த உலக தொடர்பையே நம்ம விட்டு விட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவியாக மாறி காடு மலைகள் நோக்கி சென்று விடுவார்கள். பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இந்த நியதிகள் கொடுக்கப்பட்டதுல உள்ள பார்ப்பாங்க, அந்த இயமத்துல சொல்லப்பட்ட அந்த படிநிலைகள் அவங்களால பயணிக்க முடியாது, இதெல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துக்குள்ள இருந்தா பெரிய தொந்தரவா இருக்குது, நம்ம இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்ம கவனம் இதை விட்டு ஒதுங்கிடலாம், இந்த உலக வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் சாமியாரா மாறிடுறாங்க, சன்னியாசியா மாறிடுறாங்க.
ஆனா பதஞ்சலி இங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய சாஸ்திரத்தினுடைய நோக்கம் வந்து நம்மை சாமியாராக மாற்றுவதில்லை, சாதனையாளனாக மாற்றுவது. ஏன்னா அப்படிதான் பதஞ்சலி வந்து பாக்குறாரு எல்லாரையும். இங்க சாமியார்ங்கிற ஒரு விஷயமே பதஞ்சலி பொறுத்த வரைக்கும் கிடையாது. பதஞ்சலி யோக சூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, இந்த யோக சாஸ்திரத்திற்குள் வருகின்றவனுக்கு ஒழுக்கம் மிக மிக அவசியம். அது ஏம நியமம் கடைபிடிக்காமல் வரவே கூடாது அப்படின்னு பதஞ்சலி திட்டவட்டமாக சொல்றார். அப்ப அது ஏம நியமம் இல்லாமல் நீங்க வேற எந்த பயிற்சிகளை எடுத்து செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள், பாதியிலேயே அதை விட்டு விட்டு ஓடி விடுவீர்கள் அப்படிங்கிறதையும் உறக்க சொல்கிறார். ஏன்னா பதஞ்சலியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் இருக்கு. அவர் அப்படித்தான் நான் சொல்லுவேன், பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து இப்படித்தான் நான் வடிவமைத்து கொடுத்திருக்கிறேன், அப்ப நீங்க முறையாகத்தான் வர வேண்டும் அப்படின்னு அவரு சுட்டி காட்டுறார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம ஏமத்துல 5 உட்கூறுகளை பார்த்தோம். அந்த உட்கூறுகளை போலவே இங்க நியமத்தில 5 உட்கூறுகள்ல முதல் படி என்ன தெரியுமா? தூய்மை. தூய்மை பத்தி பேசுறாரு நியமத்துல பதஞ்சலி முனிவர். எது தூய்மையாக இருக்க வேண்டும்? முதலில் உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், அதன் பின்பு மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களை பதஞ்சலி எதிர்பார்க்கிறார். பொதுவாக நம்ம இடத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இடத்துல வெளிப்படுது இல்லையா? நான் அப்படிங்கிற நமக்குள்ள வெளிப்படுறது எப்படி இருக்குன்னா, இந்த உடலைத்தான் நான் நான் அப்படின்னு நம்ம கருதி கொள்வோம். நம்ம இடத்துல அந்த எண்ணங்கள் தான் எப்பொழுதுமே இருக்கும். அது நம்ம இடத்துல உள்ள அறியாமையின் காரணமாக என்ன பண்ணுவோம், நான் நான் இந்த உடலை அபிமானித்துக் கொண்டு நான் இன்னார், நான் இன்னாருடைய மகன், நான் இன்ன ஜாதி அப்படின்னு தான் நம்மளை வெளிப்படுத்திக் கொண்டிருப்போமே தவிர, அவைகளை கடந்த உள்ளுணர்வையோ மனதையோ அறிவையோ அறிந்து கொள்வதற்கு பெரும்பாலும் நமக்கு தோணவே தோணாது. ஏன்னா நம்ம அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம், அப்படித்தான் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நம்முடைய அறியாமையில நம்ம என்ன பண்றோம், இந்த உடலைத்தான் நான் நான் நம்புறோம். ஆனா அந்த உடலைத்தான் நான் நான் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா, அப்ப அந்த உடலையும் நீ தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவான்னு பதஞ்சலி இங்க சொல்றார். ஏன்னா இந்த தூய்மை அப்படிங்கிற டாபிக்ல பேசும்போது, சரி ஃபர்ஸ்ட் நீ இந்த உடல் தான் நான் சொல்லிட்டு இருக்கிற, அப்ப ஃபர்ஸ்ட் அந்த உடலை தூய்மையாக வைத்துக்கொள், அதுக்கப்புறம் உள்ளத்துக்கு தூய்மையாக போலாம் அப்படின்னு உடல் தூய்மையை பற்றியும் இங்க குறிப்பிடுறார். அந்த உடலுக்கும் மனதுக்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருப்பதனால அந்த இரண்டின் தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பதஞ்சலி முனிவர். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உண்ணும் உணவிலே ஒரு அக்கறை இருக்க வேண்டும், ஒரு எச்சரிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னு சுட்டி காட்டுறார். ஏன்னா பதஞ்சலியுடைய டாபிக் பூரா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வந்து கம்ப்ளீட் மைண்டை பேஸ் பண்ணி தான் பேசுவார், மைண்டு தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒருத்தருடைய மனம் பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன, அவருடைய உடல் ஒத்துழைக்கலைன்னா மனம் பாதிக்கும் நம்ம பார்த்தோம் கடந்த சூத்திரங்கள் வாயிலாக. மனம் ஒத்துழைக்கலைனாலும் உடல் பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நமக்கு என்ன தேவை, உடலுக்கும் மனதிற்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருப்பதனால அவைகள் இரண்டின் தூய்மைக்கும் முதல் தேவை தூய்மையான உணவு அப்படிங்கிறாரு. அதாவது நாம் சாப்பிடும் உணவு தான் உண்மையில் நம்மை நமக்கு காட்டி கொடுக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பதஞ்சலிக்கு தெரியுது, இப்ப நம்ம வந்து இந்த உடல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு பதஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது வந்து மனோமய கோஷம், அன்னமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்ங்கிற எல்லாத்துடைய தொகுப்பு ஒன்று சேர்ந்தது. அப்ப இப்படி இருக்கிற இந்த உடலுக்கு வந்து முதல்ல உடலை வலுவாக்கக்கூடிய, உடலை உருவாக்கக்கூடிய உணவு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறார். அப்ப நாம் எதை சாப்பிடுகின்றோமோ அதாகவே ஆகிறோம். ஆகவே நமக்கு முதலில் உணவு தூய்மை வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா முதல்ல அவர் நியமத்துல எடுக்கக்கூடிய டாபிக்கே தூய்மைங்கிற டாபிக்ல எடுக்கிறார். அப்ப அந்த தூய்மைங்கிற ஒரு விஷயத்துல உடல் தூய்மையும் அவசியம்ங்கிறதுனால உணவு தூய்மையும் அவசியம் அப்படிங்கிறாரு. அப்ப அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, போதை ஊட்டக்கூடிய மதுபானம், காஃபி, டீ போன்றவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும். எது உங்கள் மனதை தவறான வழியில் கொண்டு செல்கின்றதோ அதை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உணவு விஷயத்தினால நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை வந்து நான் இன்றைய புத்தகமாக ஒன்று கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஏன்னா நான் இதை வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா கிளாஸ் அதுலயே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அது சைவம் அசைவம் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு புத்தகமாக பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன், அதை படித்து பயனடையுங்க. ஏன்னா இங்க வந்து உணவு விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்றோம் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உணவு தான் உடலையும் மனதையும்
ஆரோக்கியமாக உயர்நிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்வது. அப்ப இதுல உணவு சரியில்லை அப்படின்னா உடலும் நோய்வாய்ப்படும், மனசும் நோய்வாய்ப்படும். அப்போ நம்மை எதெல்லாம் தவறான வழியில் கொண்டு செல்கின்றது என்று நம்மை நாமே விசாரித்து அறியக்கூடிய ஒரு வழிமுறையில பதஞ்சலி முதல் நமக்கு சுட்டி காட்டுவது தூய்மை. அப்ப நம்ம நம்மை நாமே கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்ம இடத்துல எந்த விஷயங்களிலே தூய்மை இருக்கின்றதுங்கிறத நமக்குள்ளே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் உங்களது நுட்பமான உள்ளுணர்வை நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ள முடியும். அந்த கூர்மையான அந்த புத்தி சக்தியினாலே, உள்ளுணர்வினாலே நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களுடைய மனோநிலையை உயர்த்தி கொள்ள முடியும். அதனால நீங்க எதை செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் உங்களிடத்துல தானாகவே உண்டாகிவிடும். அப்போ அந்த உண்ணும் உணவிலே நம்முடைய மனோநிலை மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், நம்முடைய மனம் 3 விதமான குணங்களால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த பாடங்கள்ல. ஏன்னா நம்முடைய மனம் எந்தெந்த குணங்களால் ஆளப்பட்டு கொண்டு வருகின்றது? சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இது நம்ம கடந்த சூத்திரங்கள்ல பார்த்துட்டோம். இப்ப எந்த குணம் ஒருவருக்கு மேலோங்கி இருக்கின்றதோ அந்த குணத்தில் தான் அவர்கள் அதிகமாக நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பார்கள். மற்ற குணங்களுக்கு போவது குறைவாக இருக்கும். அப்ப நம்மை நாமே சுய விசாரம் பண்ணி பார்த்து, என்னிடத்துல எந்த குணம் மேலோங்கி இருக்கிறது, ரஜோ குணம் மேலோங்கி இருக்கிறதா, தமோ குணம் மேலோங்கி இருக்கிறதா நம்மளே நம்ம சுய விசாரம் பண்ணி தான் நம்ம அதை மாற்றி சத்துவ குணத்துக்கு நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ரஜோ குணம் மேலோங்கி இருந்தா நம்ம வெளியே ஓடிக்கிட்டே இருப்போம், அகத்துல திரும்ப மாட்டோம். தமோ குணம் மேலோங்கி இருந்தாலும் சோம்பேறியா படுத்துட்டு இருப்போம், எதையும் படிக்க மாட்டோம், எந்த இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டோம், யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி ஒரு மிருக குணங்கள்லயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உயரிய பரிமாணத்துக்குள்ள நம்ம பயணம் பண்ண முடியாது அப்படிங்கிறத பதஞ்சலி ஆழமாக சுட்டி காட்டுகின்றார். அப்ப அதனால இந்த உணவு விஷயத்திலே மிக மிக எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறது அந்த உணவு டாபிக்ல பேசுறார். அது நான் உங்களுக்கு தனியாவே ஒரு புத்தகமாக கொடுத்துட்டேன். அப்போ அதை புரிந்து கொள்ளணும் நீங்க. ஏன்னா உள்ளுணர்வு கூர்மைப்படாவிட்டால் விலங்குகள் போன்று கண்டதை தின்று கொண்டு நாமும் எதை வேண்டுமானாலும் உண்பது என்று மாறிவிடும். அப்ப மிருகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்காது. ஏன்னா அப்படிதான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறார்கள். மிருகம் போலவே வாழ்கின்றார்கள் அப்படின்னு நான் ஏன் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மனிதன் என்பவன் மிருகத்தை விட மேலானவன் என்பது எப்படி தெரியும்? அவனிடத்தில் உள்ள பிரத்யேக பகுத்தறிவாகிய 6ஆம் அறிவை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிய வேண்டும். தீமையான விஷயங்கள் எல்லாம் மிருகம் போலே செய்து கொண்டிருந்தான்னா அவனை மனிதன் என்று எப்படி கூற முடியும்? அவனை மிருகம் என்றுதான் கூற வேண்டும். அப்படிங்கிறதா இங்க மகான்கள் பூரா சுட்டி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடல் எப்படி உண்ணும் உணவை பொறுத்து மாறுகின்றதோ அது போல மனமும் அதற்குள் எதை போடுகிறோமோ அதை பொறுத்து மாறிவிடும் அப்படிங்கிறார். ஏன்னா மனதுக்குள்ள நீங்க என்ன மாதிரி விஷயங்களை உள்ள திணிக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி மனம் டியூன் ஆயிக்கும். அப்ப அதை நோக்கி பயணம் பண்ணும். அது தேவையில்லாத சிக்கல்களை நமக்கு உண்டாக்கிவிடும். நம்முடைய இறுதி இலக்கை நம்ம அடைய முடியாமல் தடையாகிவிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? மனதை மேம்படுத்த வேண்டும், மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உயர்ந்த ஆன்மஞான விஷயங்களை படிக்க வேண்டும். கற்றறிந்த நல்லவர்களோடு தொடர்பு உண்டாக்கி கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்களாக மனதை கெடுக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப், டிவி, சீரியல்கள் இதெல்லாம் நம்ம விட்டுறணும். வெட்டி பேச்சுகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இவைகள் எல்லாம் மனதை கெடுக்கும். பொதுவா இன்றைய நவீன டெக்னாலஜில மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இடத்துல குவிந்து கிடைக்கிறது. செல்போன்லயே எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப் இருக்கு, முகநூல் இருக்கு, எல்லாமே அதுக்குள்ள வந்துடுச்சு. அதன் வாயிலாக நாம் தேவையற்ற விஷயங்களுக்குள்ள போய் மூழ்கி கொண்டு நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. ஏன்னா நம்முடைய சூட்சம மனதுக்குள்ளும் ஸ்தூல மூளைக்குள்ளும், ஏன்னா மனம் சூட்சமா, நம்முடைய மூளை ஸ்தூலம். அப்ப எல்லாம் எது மாதிரி விஷயங்கள் உள்ள போய் ஏறிக்கிட்டே இருக்கோ அவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அப்படிங்கிறத நம்ம அடிப்படை உண்மையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனதுல ஒரு விஷயத்தை உள்ள ஏத்தி ஏத்தி அதை நம்ம ஸ்தூல உடல்ல அதை செயலாக மாற்றி மாற்றி நம்முடைய மனோபாவமும் நம்முடைய ஆட்டிடியூடும் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அப்ப அதனால நம்ம ஜெனரலா சொல்லலாம், என்னங்க வாட்ஸ்அப் மெசேஜை படித்தா என்ன ஆயிட போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த வாட்ஸ்அப்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விஷமாக நம்ம உள்ள போய்கிட்டே இருக்கும். அது சிறிது சிறிதாக மெல்ல கொள்ளும் விஷமாக மாறி ஒரு நாள் நம்மை முடித்து விடும். அப்போ அது மாதிரி தவறான விஷயங்களுக்குள்ள நாம் போகக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நமக்கு விழிப்புணர்வு தேவை, விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா பொதுவா நம்ம ஆன்ம ஞான பாதையில பயணிக்கக்கூடிய சாதகர்கள் புற விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது. ஏன்னா வெளியே நீங்க எந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மனசு வெளியே விரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
உள்நோக்கி திரும்பாது. இங்க மனசு உள்நோக்கி திரும்பணும். அகத்தில் பார்க்கும்போதுதான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, புறத்தில் பார்த்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் இந்த மனசு என்ன பண்ணும்? வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப வெளியே ஓடுற மனசு உள்ள திரும்பவே திரும்பாது. அதனால அந்த வெளியே இருக்கிற விஷயத்துல நம்மை பாதிக்கக்கூடியவைகள் என்ன அப்படின்னா, உண்ணும் உணவு, படிக்கும் புத்தகங்கள், கேட்கும் செய்திகள், இவைகள் எல்லாம் நம்முடைய உடலையும் மனதையும் பாதிக்கின்றன. உடல் தூய்மை என்பது உணவில் மட்டும் இல்லாமல் தூய்மையான ஆடைகள் அணிவது, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்று அனைத்து விதத்திலும் நாம் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. ஏன்னா சராசரி மனிதன் அப்படி வாழ்வான். ஆனா நம்மள மாதிரி ஆன்மீக சாதகர்கள் கிட்ட அந்த ஒழுங்கு இருக்கணும். அந்த ஒழுங்கு இருந்தாதான் நம்மளால மேல்நிலைக்கு வர முடியும். அப்ப அதனால கண்ட இடத்துல குப்பை போடுவது, எச்சில் துப்புவது, சிறுநீர் கழிப்பது அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லா வகையிலும் நம்ம ஒரு டிசிப்ளினா நடந்துக்கணும் அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். ஏன்னா சுத்தத்தை பத்தி பேசுறார். முதல் டாபிக் தூய்மை. அப்ப இங்க தூய்மை என்பது இந்த உடல், வீடு, அலுவலகம், நம்முடைய தெரு, நம் நாடு என்று அனைத்திலும் இருக்க வேண்டும். அனைத்தையும் தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் இந்த நாடு தூய்மையாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளே நாமே ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப உடல் தூய்மை மட்டும் முக்கியம் இல்லை, இந்த நாட்டினுடைய தூய்மையும் நம்மளை எப்படியெல்லாம் வாழ வைக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம சுய விசாரம் பண்ணி பார்க்கணும். இப்ப நாட்டில் எங்கேயுமே குப்பை கிடையாது, சாக்கடை தண்ணீர் கிடையாது, சாலைகளில் எங்கும் ஒரு தூசு தும்பு கிடையாது, ஒவ்வொரு வீடும் அலுவலகமும் துடைத்து வைத்தது போல ஒரு சுத்தம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்க பார்த்தாலும் ஒரு தூய்மை, எங்க பார்த்தாலும் ஒரு தூய்மையா இருக்கும். இப்ப அந்த தூய்மை திட்டம் எல்லாம் அரசாங்கமே அறிவிச்சுட்டு இருக்குது. ஏன்னா எப்படியாவது மக்களை தூய்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அதை கொண்டு வந்திருக்காங்க. பட் அது நடைமுறைக்கு மக்கள் வர்றதில்லை. ஏன்னா மனோபாவம் எல்லாருக்கும் மாறி போனதுனால அவரவர்கள் வீட்டையும் அவங்க சுத்தமா வச்சுக்கிறது இல்லை. அப்புறம் நாட்டை எப்படி சுத்தமா வச்சுக்குவாங்க? அதனால பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் உன்னிடத்துல நீ ஆரம்பி, உன் விஷயத்தில் தொடங்கு, உடலில் தொடங்கி உள்ளத்தில் ஆரம்பித்து அப்புறம் உலகத்துக்கு வா. எடுத்த உடனே உலகத்தை மாத்துறேன்னு சொன்னா நீ மாத்த முடியாது அப்படின்னு நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்மளை மாத்த சொல்றாரு. அப்ப அதனால தூய்மைங்கிற ஒரு விஷயத்துல நம்மிடத்திலே உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் முதலில் உண்டாக வேண்டும். அப்ப நம்முடைய இந்த பாரத தேசத்துல கழிவுகள் சுத்தமாக நீக்கப்பட்டு காற்றிலும் நீரிலும் மாசுக்கள் கலக்காமல் எல்லாம் தூய்மையாக எங்கு பார்த்தாலும் தெளிந்த நீரோடையும் இயற்கையும் அப்படியே ஆனந்தமயமாக இருந்தா நம்முடைய நாடு பார்ப்பதற்கு எவ்வளவு சுபிச்சமாக இருக்கும். நாம் எல்லாம் ஒரு சொர்க்கத்தில் வாழ்வது போல இருக்கும். ஆனால் அந்த நிலையை உருவாக்குவது நம் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு தனி மனிதன் தான் இந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆனால் அந்த தனி மனிதன் எடுத்த உடனே சமுதாயத்தை உருவாக்கி விட முடியுமான்னா உடனே உருவாக்க முடியாது. முதல்ல தன்னில் தொடங்கி தன்னுடைய குடும்பத்தாரை மாற்றி, அப்புறம் தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களை மாற்றி, அப்புறம் தன்னுடைய வீதியை மாற்றி, அப்புறம் தன்னுடைய ஊரை மாற்றி, அப்புறம் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும். அப்பதான் இந்த உலகம் மாறும். ஆனா இவன் தன்னையே மாத்திக்காம நேரடியா இந்த உலகத்தை மாற்றுகின்றேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தான்னா அவன் ஒரு நாளும் யாரையும் மாற்றிவிட முடியாது. அதனால நம்மை நாம் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால இந்த தூய்மை என்பது நாம் மற்றவர்களுக்காக செய்வது முக்கியமல்ல, நமக்கு நாமே முதலில் செய்து கொள்ள வேண்டியதுதான் மிக மிக முக்கியம். இதுதான் நியமத்தின் முதல் படி தூய்மை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப ரெண்டாவது சந்தோஷம். ஏன்னா 5 படிநிலைகளை பேசுறாரு நியமம்ங்கிற விஷயத்துல. முதல்ல தூய்மை சொல்றாரு, இப்ப ரெண்டாவது சந்தோஷம் சொல்றாரு. நம்ம கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் யாராவது சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஆனால் எல்லோரும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். வெளிப்பொருட்களில் யாரும் அதை அடைந்த மாதிரி தெரியவில்லை. அல்லது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த பொருளை அடைந்து விட்டால் அப்புறம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். சரி, அப்படி அந்த பொருளை அடைந்ததும் அவன் சந்தோஷம் அடைந்து விட்டானா, அவனுக்கு சந்தோஷம் வந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறத அவன் சொல்றான். அப்போ எதை அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அதை அடைந்தவுடன் அதை விட இன்னும் பெரியது ஒன்று வேண்டும் என்று மனம் அடுத்ததை நோக்கி பயணிக்கின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த சந்தோஷம் என்பது ஒரு காணல் நீராகவே இருக்கிறது. அப்ப ஏன் இது காணல் நீராக இருக்கிறது? சந்தோஷம் ஏன் நம்மால் அடைய முடியவில்லை அப்படின்னா, நம்மிடத்துல இருப்பதை வைத்துக் கொண்டு இன்பமாக வாழ தெரியவில்லைங்கிறது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு பதஞ்சலி இங்க சுட்டி காட்ட விரும்புறார். ஏன்னா சந்தோஷம்ங்கிற விஷயத்துல அதை நமக்கு ஆழமாக சுட்டி காட்ட விரும்புறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல இருக்கிற பொருள்களை ஒரு பட்டியல் போடுங்கிறார். உங்க வீட்டுல என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்கன்னு ஒரு பட்டியல் போடுங்கிறார். அப்ப உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஒரு பட்டியல் போட்ட பிறகு உங்களிடம் உள்ள அவைகளை அடைய முடியாமல் அதை நினைத்து
கனவு காண்பவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். உண்மைதானே? இப்ப நாம பாருங்க, நம்முடைய தேவைகள் எல்லாம் பெரும்பாலும் பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். செல்போன் இருக்கு, டிவி இருக்குது, ஏதோ நம்ம உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடங்கிற ஒரு அத்தியாவசிய தேவைகள் கூட நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் இல்லாம இதை விட பெரிதாக இன்னும் ஏதோ வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தான் இருப்பதற்கு இருப்பிடம் இல்லாமல் பிளாட்ஃபார்ம்ல படுத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். உண்ண உணவு இல்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற எத்தனையோ மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம். உடுத்த உடை இல்லாமல் வாழுகின்ற மனிதர்கள் கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்மை விட கீழான நிலையில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நாம் அடைந்த பொருள்களை கூட ஒரு கனவாகத்தான் பார்க்கிறார்கள். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அது கனவு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைந்த பொருள்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காம நம்ம என்ன பண்றோம்? நம்மை விட மேல இருக்கிற பணக்காரர்களை பார்த்து கொண்டு அவர்கள் மாதிரி நம்ம வாழ வேண்டும் அப்படின்ட்டு அதை நினைத்து நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கோம். ஆனா பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட பொருளிலே உன்னிடத்திலே திருப்தி உண்டாகவில்லை, உன்னிடத்திலே அதிலே ஆனந்தம் வரவில்லை, நீ புறத்தில் இருக்கக்கூடிய பொருளை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுறாரு. அப்ப அதனால அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கீழ்நிலை மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாமல் வாழுகின்ற சராசரி மனிதன் இன்னும் எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அது கனவாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவோ கிடைத்திருக்கின்றது. அப்ப நாம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறோம், எவ்வளவு ஆனந்தமாக இருக்க வேண்டும். அவைகளை வைத்துக் கொண்டு ஒரு நிமிடமாவது சந்தோஷமாக இருந்து பாருங்களேன் அப்படின்னு கெஞ்சுறார் பதஞ்சலி. ஏன்னா நீங்க இவ்வளவு பொருள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொருளை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் மற்ற விஷயங்கள் பெரிய சந்தோஷத்தை நோக்கி போலாங்கிறார். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? மிகப்பெரிய சந்தோஷம், பரமானந்தத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வதற்கு தெரியல, பறக்கிறத பிடிக்கிறோம். அப்ப அந்த பறக்கிற விஷயத்துக்குள்ள போகாம இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வது எப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, உன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம்ங்கிறார். ஏன்னா அப்படியே நம்மளால் வாழ முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சந்தோஷமாக இருப்பது ஒரு குற்றம் என்பதாக நம் மனதில் நாம் பதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் சிரிச்சாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் சிரிச்சிட்டாலும் என்ன அவனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்றைய மனிதர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய மனம் என்னன்னா, துக்கத்துடன் தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும், சந்தோஷம் என்பது எப்போதாவது வந்து போவது என்பது போல நாம் நினைத்துக் கொள்கிறோம். மேலும் சந்தோஷமாக இருந்தால் ஏதோ தவறு என்பதாக எண்ணுகிறோம். யோசித்து பார்த்தால் சந்தோஷப்பட நம்மிடம் எவ்வளவோ இருக்கின்றது. அவைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து அவ்வளவு சந்தோஷப்படலாம். சரி, அவைகளெல்லாம் உங்களுக்கு புறப்பொருள்கள் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றால் விட்டு விடுங்கள். என்ன சொல்றாருன்னா, இப்ப உங்களுக்கு அதுல சந்தோஷம் வரலையா, சொத்து, சுகம், கார், வீடு, வாசல், நகை, பணம், பதவி, இவர்களெல்லாம் சந்தோஷம் வரவில்லையா, சரி விடுங்க. முயற்சி இல்லாமல் உங்களால் இயல்பாக மூச்சு விட முடிகிறதா? கேள்வி கேட்கிறார். இப்ப நீங்க அந்த பொருள்ல சந்தோஷம் இல்லைன்ட்டீங்க. சரி, உங்களால முயற்சி இல்லாம இயல்பா உங்களால மூச்சு விட முடியுதா? அதுவே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்ங்கிறார். உடனே நம்ம கேள்வி கேட்கலாம், என்னங்க நான் மூச்சு விடுறதுல என்னங்க எனக்கு பெரிய சந்தோஷம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உடனே பதஞ்சலி சொல்றார், இப்ப உங்களுக்கு வேணா அது சாதாரணமா தெரியலாம், மூச்சு விடுறது முயற்சியே இல்லாம. ஆனா மூச்சே விட முடியாம இருக்கிற ஆஸ்துமா பேஷண்ட பாருங்கிறார். ஆஸ்துமா துன்பப்படுவர்களை போய் பாருங்க, அவனுக்கு மூச்சு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் என்பதை எடுத்து கூறுவான் அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப நோயாளிகளை பாத்தீங்கன்னா, இப்ப ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு மூச்சு விடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப அவன் மூச்சு விடுறத நல்லா சுவாசம் போய் வந்தாலும் அவன் அப்படி ஒரு சந்தோஷம் அடைவான். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம இயல்பா மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம், அதை பத்தி நம்ம ஒரு நாளும் சிந்தித்து பார்க்கறது இல்லை. அப்ப இது மாதிரி நாம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறார். அது மாதிரி இன்னும் மேலும் நோய் விஷயத்துல சொல்றார், உங்களுக்கு வலி இல்லாமல் சிறுநீர் பிரிகிறதா, அதை சில நொடிகள் அனுபவியுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அது மாதிரி சிறுநீர் பிரிய முடியாம கிட்னியில கல் சிறுநீர் பிரிய துடித்துடித்து போகின்றவர்களை பாருங்கள், அவர்களை கேட்டு பாருங்கள், சிறுநீர் கழிவது எவ்வளவு பெரிய சுகம் என்று தெரியும் அப்படிங்கிறார். ஏன்னா நம்முடைய உடல் உபாதைகள் இல்லாம நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மற்றவர்கள் நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்களை போய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம். நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற வரப்பிரசாதங்களை நம்ம நல்லாவே கையாண்டு கொண்டிருக்கின்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு நம்மால் இன்பமாக வாழ முடியவில்லை என்று வேற ஏதோ இன்பத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது கூட அனுபவிக்க முடியாமல் எத்தனையோ மனிதர்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இரவு தூங்கவே முடியவில்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க.
ஆனால் நாம் நேற்று இரவு நன்றாக தூங்கினோம்னு சொல்றோம். சுகமாக இருந்தது, நல்ல சுகமாக தூங்கினேன்னு சொல்ல முடியுது. அப்ப இப்படி ஒவ்வொன்றையும் நான் யோசித்து பார்த்தா, உங்களிடமே ஏராளமான சந்தோஷங்கள் கொட்டி கிடக்கின்றது. அல்ல அல்ல குறையாத அதிக அளவு சந்தோஷங்கள் உங்களிடமே இருக்கின்றது அப்படிங்கிறார். அதையெல்லாம் விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை நினைத்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறார். அப்ப முயற்சி செய்ய வேண்டியதுதான், பெரிதினும் பெரிது கேட்க வேண்டியதுதான். ஆனால் அது கிடைத்தால்தான் சந்தோஷமாக இருப்பேன் என்று மட்டும் சொல்லாதீர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை விட வேறொரு விஷயத்தை நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவதை பதஞ்சலி தடுக்கல. ஆனால் அது எனக்கு கிடைத்தால் மட்டும்தான் சந்தோஷம், இல்லைன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்ற மனப்பான்மையை தான் மாத்திக்க சொல்றார். ஆசைப்படாதீர்கள் அப்படின்னு நான் சொல்லல. ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கலன்னா அது டேக் இட் ஈஸியா எடுத்துக்கக்கூடிய மனப்பான்மையை வச்சுக்கோங்க. ஆனா அது கிடைத்தால் தான் எனக்கு வாழ்க்கை, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றவைகளில் சந்தோஷம் இல்லாவிட்டால் இனி புதியதாக ஒன்று கிடைத்தாலும் நீங்கள் அதில் சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துக்கிட்டு நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியவில்லை அப்படின்னா இனிமேல் புதுசா வரதுல மட்டும் நம்ம சந்தோஷமாக இருப்போங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறது அவரே கேள்வி எழுப்புறார். அப்போ உங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு பொருளிலும் சந்தோஷத்தை அனுபவியுங்கள். இந்த நொடியில் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று மட்டுமே பாருங்கள். நாள் முழுவதும் சந்தோஷத்தால் நிறையுங்கள். இது ஏதோ போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போன்ற மனநிலை அல்ல. ஏன்னா நம்ம எவ்வளவோ அடைய வேண்டும் ஆசைப்பட்டு இருக்கிறேன், நீங்க சொல்றதை பார்த்தா இருக்கிற வச்சு இன்பமா வாழுங்கன்னு சொல்றீங்க. அப்போ அதை பார்க்கும்போது இந்த போதுங்கிற மனசோட நம்ம இருந்துக்கலாம்னு சொல்ல வரீங்களா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்ல வரீங்களான்னா, நம்மிடம் இருப்பதை கொண்டு சந்தோஷம் அடைவது நம்முடைய இயற்கையான சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தான் நீங்க சொல்ல வரமே தவிர, அங்கு எதையுமே ஒரு வரையறைக்குள்ள ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவதாக பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுவது கிடையாது. நம்ம இடத்துல கூடிய தவறுகளையும் அறியாமைகளை மட்டும்தான் சுட்டி காட்டுகின்றார். நாம் தான் அதை சீர்படுத்தி நெறிப்படுத்தி சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் ஒவ்வொரு மாதிரி ஆங்கிள் இருக்கும். அப்ப என்னுடைய பிரச்சனை போன்று உங்களுடைய பிரச்சனை இருக்காது, உங்களுடைய பிரச்சனை போன்று மற்றவருடைய பிரச்சனை இருக்காது. அப்ப அவரவர்களுடைய பிரச்சனையை அவரவர்களே சுயமாக விசாரித்து தான் அதற்கான தீர்வை கொண்டு வர வேண்டும். அப்ப அந்த துயரத்துக்கும் அந்த இன்பத்துக்கும் ஒரே காரணம் நம்மிடம் தான் இருக்கிறதுங்கிற புரிதல் தான் நம்மை மேல்நிலைப்படுத்த முடியுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய இயற்கையான நிலையே சந்தோஷமாக இருப்பதுதான். துக்கத்தை நாமே தேடிக்கொள்கிறோம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இப்ப நம்ம பொதுவா எல்லாவற்றிலையுமே ஆனந்தம் அடைய முடியும். நம்ம இடத்துல இருப்பதெல்லாம் ஆனந்தம் தரக்கூடிய விஷயமாக பார்க்க முடியும். அது நம்முடைய மனதை சார்ந்துதான் இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அதனால எதையுமே ஆனந்தமாக பாருங்கள், அவை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மீது அன்பு செலுத்துங்கள், சிரியுங்கள், உங்களுக்கு அனைத்தும் ஆனந்தத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த நிலைய பரமானந்த சாகரத்தை அப்படின்ட்டு அருணகிரிநாதரும் கந்தர் அலங்காரத்தில் அழகா சுட்டி காட்டுறாரு. அவருடைய ஒரு பாடல் இருக்கு. பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன், செயல்மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே. கந்தர் அலங்காரம். அப்ப கடல் போல ஆனந்தம் நமக்குள்ளேயே இருக்கிறது. ஆனால் நாம் வெளியே கிளிஞ்சல்களை தேடி பொறுக்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி தேடி அந்த பயனற்ற கிளிஞ்சல்களை பொறுக்கும் போது கூட நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னை விட அவனுக்கு அதிகமாக அந்த கிளிஞ்சல்களை பொறுக்கி விட்டான் அப்படிங்கிற பொறாமை வேறப்படுறோம். ஏன்னா இருப்பதை கொண்டு இன்பமாக வாழ நமக்கு தெரியவில்லை அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறார். அப்போ அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் இருப்பதை கொண்டு ஆனந்தமாக வாழ முடியும். இருப்பதை கொண்டு சந்தோஷமாக இருங்கள். உண்மையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறார் பதஞ்சலி. அது பாட்டே ஒன்று இருக்கு, எம் எஸ் சுப்புலட்சுமி, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்ட்டு. அது மாதிரி நம்ம இடத்துல எந்த குறையும் இல்லை. மனசு தான் என்ன பண்ணுது, மேலும் மேலும் இதை விட்டு அதை பிடிக்க தாவுது, அலையுது. இருப்பதை கொண்டு இன்பம் அடைவதில்லை, திருப்தி அடைவதில்லை, இதை விட பெரிதாக ஒன்றை எதிர்பார்க்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில 2 விஷயங்கள் பார்த்துட்டோம். ஒன்று தூய்மை, இன்னொன்று சந்தோஷம். இப்ப 3வதாக தவம் பத்தி பேசுறார் பதஞ்சலி. ஏன்னா இந்த நியமத்துல 5 உட்கூறுகள். அதுல முதல் ஒன்று தூய்மை, 2வது சந்தோஷம், இப்ப 3வது தவம். தவம் என்றால் என்ன? இப்ப பொதுவா தவம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா பொதுவா இந்த சமஸ்கிருத வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் நம்ம போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா சமஸ்கிருத வார்த்தையில நிறைய அர்த்தங்கள் மாறும்.
அதனால தமிழோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அது வேற மாதிரி தெரியுது, இது வேற மாதிரி தெரியுதுங்கிற கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இப்போ சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா கேவலம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப கேவலம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல தனித்து அப்படின்னு பொருள். ஆனா நாம வந்து இப்ப தமிழ்ல கேவலம்னு பார்த்தா என்ன, மோசமானது, ரொம்ப கேவலமா அவன் நடந்துக்கிறான்னு சொல்லுவோம். அப்ப அவன் ரொம்ப மோசமானவனா நடந்துக்கிறான்னு தமிழ்ல நம்ம சொல்லுவோம் கேவலம்ங்கிற வார்த்தைய. ஆனா சமஸ்கிருதத்துல கேவலம் என்றால் தனித்த பொருள். இறைவனையே வந்து நம்ம கேவலம் தான் சொல்லுவோம். அப்ப இறைவன் தனித்தவன் அப்படின்னால கேவலம் அப்படிங்கிற வார்த்தையை சமஸ்கிருதம் உபயோகப்படுத்துது. அதனால அந்த மாதிரி இங்க தவம்ங்கிற வார்த்தையை சமஸ்கிருதம் வேற முறையில கையாளுது. இப்ப தவம்ங்கிற விஷயத்த வந்து சமஸ்கிருதம் என்ன சொல்லுதுன்னா, அத எளிய நிறைவான வாழ்க்கை முறை அப்படின்னு சுட்டி காட்டுது. தவம்ங்கிற வார்த்தைக்கு வந்து சமஸ்கிருதத்துல எளிமையான, நிறைவான, திருப்தியான, சிக்கனமான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம பயணம் பண்ணணும். அப்ப அது என்னங்க சிக்கனமான எளிமையான வாழ்க்கை முறை? சிக்கனம்னா என்ன, கருமித்தனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரி சிக்கனம், எப்படிப்பட்ட எளிய வாழ்க்கை முறைங்கிறது இங்க சுட்டி காட்ட போறார். அதாவது எப்படின்னா, தேவைக்கு அதிகமாக எதையும் வைத்துக் கொள்ளாமல், கிடைத்தவற்றை வைத்துக்கொண்டு தனது என்று சொந்தம் கொண்டாடாமல் அவைகளை எல்லாவற்றையும் சந்தோஷமாக அனுபவிப்பதுதான் தவம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னும் தேவை, அது வேணும் இது வேணும்னு இருக்கிறது பத்த மாட்டேங்குது, இன்னும் அது வேணும் இது வேணும் மனசு வெளியே அலைப்பாயுது. அப்படியே ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிருச்சுனாலும் அந்த பொருள் எனக்கே உரித்தானதுன்னு சொந்தம் வேற கொண்டாடிக்குது. அப்ப இது மாதிரி எல்லாம் இல்லாம இருப்பதை வைத்துக்கொண்டு இன்பமாக அதை சொந்தம் கொண்டாடாமல் அனுபவிப்பதுதான் இங்க தவம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தா புரியும். இப்போ அளவுக்கு அதிகமாக எதையும் வைத்துக் கொள்வதில் தான் அனைத்து சிக்கல்களும் வருகிறது. அது எப்படி, இப்ப அளவுக்கு அதிகமா உண்டா அனைத்து நோய்களும் வருகிறது, நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஏன்னா அளவா உண்டா நோய் இல்லாம வாழலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்குங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா உண்டா என்ன ஆகும், நோயாளியா மாறிடுவோம். அது மாதிரி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைப்பதனால்தான் நமக்கு என்ன வருதுன்னா, பதட்டம், பயம், நடுக்கம், போட்டி, பொறாமை என பலவிதமான குணங்கள் வெளிப்படுகின்றது. கிடைத்த வாழ்க்கையை சரியாக வாழாமல் அவைகளை வைத்துக் கொண்டு ஆனந்தமாக அனுபவிக்காமல் அடுத்த ஒன்றின் மீது ஆசை கொண்டு அதை அடைய பணத்தின் பின்னால் செல்வது ஒரு தவறான நிகழ்வு அப்படின்னு சுட்டி காட்டுவார் பதஞ்சலி. ஏன்னா பேராசை போல ஒரு அழிவு தரக்கூடிய செயல் வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறார். தேவைக்கு மட்டும் அனுபவிப்பது கிடையாது, எத்தனை சட்டை வேண்டும்ங்கிற விஷயத்துல கூட நம்ம வந்து ஒரு தீர்மானம் பண்ணுவது கிடையாது. பெரும்பாலான மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் வெளியே போறதுக்கு சட்டை தேவைப்படும், போட்டுக்கிறதுக்கு ஒரு சர்ட். அப்ப அந்த சர்ட் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவைப்படும், அதிகபட்சமா ஒரு 5 அல்லது 6 சட்டு இருந்தா போதும். ஆனா இஷ்டத்துக்கு ஒரு 50 சட்டு 60 சட்டு வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சுக்குவாங்க. லேடிஸும் அதே மாதிரிதான். ஒரு பெண்களுக்கு எத்தனை புடவை தேவைப்படும், அதிகபட்சமா ஒரு 10 அல்லது 15 புடவைகள் தேவைப்படலாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்க்கும் போதெல்லாம் புடவை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க லேடிஸுங்க. புடவை எடுத்துக்கிட்டே இருக்கிறது பீரோவை நிறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப புடவையை வாங்கி வாங்கி அதை உடுத்துறதும் கிடையாது, மற்றவர்களுக்கு கொடுப்பதும் கிடையாது. ஏன்னா பீரோ நிறைய அப்படி திறந்தோம்னா பீரோ நிறைய புடவை இருக்கணும், கண்ணில் பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, அந்த புடவை கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களான்னா வெளியே போறதும் ரொம்ப குறைவு. ஏதாவது விசேஷத்துக்கு மட்டும் போவாங்க. அப்படியே விசேஷத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான பட்டு சேலையை கட்டிட்டு போவாங்க. மீதி சாதாரண சேலைகள் எல்லாம் பெரும்பாலும் வீட்டிலேயே தான் இருக்கும், பீரோலேயே தான் இருக்கும், அது யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். அப்ப என்ன காரணம், இதெல்லாம் வந்து அதிகப்படியான ஆசை, பேராசை அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறார் பதஞ்சலி. செருப்பு விஷயத்துல கூட அப்படிதான். ஒருத்தர் எத்தனை செருப்பு வேணும், ஒரு செருப்பு இருந்தா போதாதா, 5 டஜன் வாங்கி அடிக்குவான். இந்த ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி கலர்ல ஒரு செருப்பு, அந்த ட்ரெஸ் போடும்போது அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு செருப்புன்ட்டு ஒரு தேவையற்ற விரய செலவுகளை பண்ணிக்கொண்டு ஆடம்பரமான ஒரு பகட்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் மனிதன் விரும்புகிறானே தவிர தன்னுடைய தேவை என்னங்கிறத உண்மை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய அறியாமைன்னு சுட்டி காட்டுறாரு. அப்ப ஒருத்தர் எத்தனை செருப்பு வேணும், எத்தனை கைப்பை வேண்டும் அப்படின்னு எதுலயும் ஒரு கணக்கு வேணுங்கிறார் பதஞ்சலி. தேவைக்கு அதிகமாக மனிதன் சேர்க்க அனுபவிக்க நினைப்பதினால்தான் இயற்கை வளங்களை சுரண்ட வேண்டிய கட்டாயம் உண்டாகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆசை, நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், அவனை மாதிரி வாழணும் இவனை மாதிரி வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா, தான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்னென்ன பண்றான், இயற்கையை சுரண்டுறான், இயற்கையை அபகரிக்கிறான், இயற்கையை அழிக்கிறான். இந்த மாதிரி தவறுகள் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அதனால என்ன ஆகுது, மண் வளம் பாதிக்கப்படுகின்றது, சுற்றுச்சூழல் மாசுபடுகின்றது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம், நடைமுறையில எத்தனை கேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப சமுதாயத்துல மக்களுக்கு பயன்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்களை வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது, அராஜகமான காரியங்களை ஈடுபடுத்தி
நிறைய தவறுகளை செய்து நம்முடைய இயற்கை வளத்தை கெடுத்து வச்சிருச்சு நிறைய இடத்துல. ஏன்னா மணல் அல்ல அல்ல என்ன பண்ணுது, நீர் வரத்துகள் குறையுது, வந்தா நீர் ஓவரா வந்து ஊருக்குள்ள புகுந்து ஜனங்களை அடிச்சிடுது. அப்போ அதை எப்படி கையாளணுங்கிறது யாருக்குமே தெரியல. சரியான கல்வி முறை கொடுக்கப்படாதது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்து விட்டது. அப்ப அதனால இங்க மனிதன் என்ன பண்றான், பேராசையின் காரணமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தானும் அது போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். தனக்கு தேவையில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவாவது அந்த பொருள்களை வாங்கி குவித்து வைத்துக் கொள்கிறான். பகட்டான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகின்றான். ஆனால் அது அல்ல நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க 15 சுட்டி காட்டுகிறார். அப்ப நாம இங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம இப்ப பயணம் பண்ணக்கூடிய ஆத்ம ஞான பாதை என்னங்கிறது ஒரு உயரிய பாதைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம மற்றவர்கள் மாதிரி வாழ ஆசைப்பட்டோம்னா இந்த பாதையில் நம்ம வந்து வெற்றி அடைய முடியாது, நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியாது. ஆகவே அது அல்ல நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று வாழும் வாழ்க்கையில் அவரவர்கள் எதையாவது சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். அப்படி அவர்கள் எதை பாராட்டுவார்களோ அந்த வாழ்க்கையைத்தான் நாம் வாழ ஆசைப்படுகிறோமே தவிர நம்முடைய உண்மை வாழ்க்கையை நாம் வாழ்வதில்லை அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்க, இன்னொருத்தரை பார்த்து வாழ ஆசைப்படுறான், இவனுடைய வாழ்க்கை இவன் வாழ ஆசைப்படல. அப்ப இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை இவன் வாழாம இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறதுனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க வாழ ஆசைப்பட்டீங்கன்னா எத்தனை பேருக்காக வாழ முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வாழ்றான். அவனை பார்த்து இவன் நீங்க வாழ முடியும்னா எத்தனை நாள் அவனை மாதிரி வாழ்ந்துடுவீங்க? இன்னொருத்தரை பார்த்து வாழ ஆசைப்பட்டீங்கன்னா அவனை மாதிரி எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? அப்படி மற்றவர்களை பார்த்து பார்த்தே நம்ம வாழ ஆசைப்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது? அது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சுய விசாரம் பண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார் பதஞ்சலி. அப்ப நம்முடைய மனதுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை மட்டுமே தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறார். ஏன்னா மற்றவர்களுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமாக இருக்கிறேனாங்கிறத நமக்குள்ளேயே நாம் சுய விசாரம் பண்ணிக்கணும். நம்முடைய சந்தோஷம் நம்மிடத்தில் தான் இருக்கிறதே தவிர வெளியிருக்கிற பொருள்களையோ மற்றவர்களிடத்திலோ கிடையவே கிடையாதுங்கிறத நம்ம எப்ப புரிந்து கொள்கின்றோமோ அப்போ நம்முடைய தேவைகள் தானாகவே குறையும். பணம் பணம் என்று வெளியே அலைவதும் குறைந்துவிடும். தேவைகளை குறைத்துக் கொள்ள சொல்லும் போது அது ஏதோ கஞ்சத்தனமான வாழ்க்கையை வாழ்வதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு எது தேவையோ அவற்றை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வது, அப்படி புரிந்து கொள்ளணும். ஏன்னா தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் சொல்லும் போது நம்ம கஞ்சத்தனமா வாழணுமானா அப்படி அவர் சொல்ல வரல பதஞ்சலி. நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் நம்ம ஈட்டிக்கொண்டு அதோடு நாம் நிறுத்திக் கொள்ளணும். 5 சட்டை இருந்தா போதும், 50 சட்டை வாங்கி பீரோல அடுக்க வேண்டியதில்லை. அப்ப நம்ம தெரியாம அந்த மாதிரி செய்யும் போது அது நம்முடைய ஆடம்பர வாழ்க்கையாக மாறிவிடும். தேவைக்கு மேல சேர்த்துறோம். அது அனாவசியமான ஒரு மனப்பான்மை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை வாழும் போது மனம் உள்நோக்கி திரும்பும். நல்ல வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு தர்மப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா தானாகவே மனசு என்ன பண்ணும், உள்ள நோக்கி திரும்பும். அந்த மாதிரி திரும்பும் போதுதான் நமக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானமும் அந்த உயரிய பாதைக்குள்ளேயும் நம்ம நுழையவே முடியும். ஏன்னா மனம் தான் இங்க பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி மனிதன் வரைக்கும் உயர்ந்து வந்த இந்த மனம் 6ஆம் அறிவு கடந்து 7ஆம் அறிவுக்குள்ள பயணம் பண்ணணும். அப்பதான் அந்த அகண்டாகாரமா மாற முடியும். அப்போ இந்த 6ஆம் அறிவும் அகண்ட நம்ம கிடைத்திருக்கிற புத்தி சக்தி வைத்துக் கொண்டுதான் நம்ம முன்னேற பார்க்கணும். அப்ப அதற்கு தான் இப்ப நமக்கு இந்த மாதிரி ஆன்மவியல் பாடங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது மனம் உள்நோக்கி திரும்பும். இல்லைன்னா என்ன ஆகும், வேறு என்ன வாங்குவது, சந்தையில புதிதாக என்ன வந்திருக்கிறது என்று மனம் இங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அதை அடைய பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி பணம் சம்பாதிக்க ஓடுகின்ற அந்த ஓட்டம் என்பது முடிவில்லாத ஓட்டம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஏன்னா நீங்க பணம் எவ்வளவு வந்தாலும் அதுக்குண்டான சேவைகளை அதிகப்படுத்திக்கிட்டே போவோம். அப்ப என்ன ஆகும், அது என்றைக்குமே நம்ம இறப்பு வரைக்கும் அந்த பாதை வந்து நமக்கு முடிவாகாது. பணத்தை நோக்கி ஓடுகின்ற பாதைக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆகவே அதுல விழித்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத சுட்டி காட்டுறாரு. ஆக கிடைத்ததை கொண்டு நிறைவான வாழ்க்கையை திருப்தியாக உங்களால் வாழ முடிந்தால் அதுவே தவம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. தவம்ங்கிற டாபிக்ல இப்ப பேசிட்டார். தவம்னா இதுதான் தவம். ஏன்னா உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு, திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லிட்டார். அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு தவ வாழ்க்கை வாழ வேண்டும். தவம்னா எங்கேயோ எல்லாத்தையும் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு காட்டுக்கு போகணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. 5 சட்டை வச்சுக்கலாங்கிறார், முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது டாபிக் வந்து தன்னை அறிவது.
இப்ப 3 விஷயங்கள் சொன்னாரு. தூய்மை, சந்தோஷம், தவம். அடுத்தது தன்னை அறிவது. இப்ப தன்னை அறிவது பத்தி பேசுறாரு இதுல. இப்ப தன்னைத்தான் அறிவது என்றால் என்ன? இப்ப பொதுவா நாம் ஒவ்வொருவரும் நான் என்று கூறிக்கொள்வது எப்படி எனில், இந்த உடல், மனம், புத்தி, அப்புறம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஞாபகம், இந்த சிந்தனைகள் இவற்றெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுதி. இப்ப நான் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்கிட்ட 5 கோஷங்கள் வெளிப்படும். என்னென்ன கோஷங்கள் வெளிப்படும்? இந்த உடல் என்கின்ற அன்னமய கோஷம், மனம் என்கின்ற மனோமய கோஷம், புத்தி என்கின்ற விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் பிராணன் என்கின்ற பிராணமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம். அப்ப இந்த 5 கோஷங்களுமே சேர்ந்த ஒரு தொகுப்பு, ஒரு தொகுதி தான் இந்த மனிதன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு தான் நாம். அதை நம்ம நல்லா புரிந்துக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம இடத்துல அறிவு, ஞாபகம், சிந்தனை, மனம், உடல் எல்லாமே இருக்கும். ஆனா அப்படி பார்க்கும்போது நம்ம இடத்துல இதை ஏற்றி வைத்துக் கொண்ட எல்லையற்ற எண்ணங்களின் தொகுப்பாகிய இந்த மனம் எப்படி வந்தது நம்ம இடத்துல? அதை நம்ம சுய விசாரம் பண்ணணும். ஏன்னா எண்ணங்களால் தான் இந்த மனம்ங்கிறது விரியுதே தவிர எண்ணங்கள் இல்லைன்னா அங்க மனம் இல்லை. அப்போ நான் என்ற முதல் எண்ணம் தான் மனமே. மனம்னு ஒண்ணு எப்போ ஆரம்பிக்குதுன்னா இந்த நான் அப்படிங்கிற அந்த ஈகோ மைண்ட் வந்து தன்னை நான் அபிமானிக்குது. நான் அபிமானிச்ச உடனே தன்னை உடனே எப்படி உடலா பாவிச்சுக்குது, இல்லைன்னா மைண்டா பாவிச்சுக்குது, இல்லைன்னா பெரிய நான் புத்திசாலின்னு சொல்லிக்குது. அப்புறம் நான் வந்து மூச்சு போய் வந்துட்டு இருக்கிறதுனால நான் தான் இந்த உடல் அப்படின்னு ஒரு அபிமானத்துக்குள்ள இந்த மனசு இந்த 5 கோஷங்களை பிடிச்சிக்கிட்டு ஒரு உருவத்தை உற்பத்தி பண்ணிக்குது. அதுதான் இந்த நானுங்கிற அந்த அகங்கார ஈகோ. அப்ப இங்க அவர் பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, அப்படி இந்த ஈகோவுல உண்டான அந்த ஞாபகங்கள், அந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய சுய சிந்தனையா, உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டதான்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னிடத்துல தான் வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் கூட நம்ம இடத்துல வெளிப்பட்டு இருக்காது. எல்லாம் வெளியிலிருந்து உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்ப உங்க மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட அத்தனை எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட எண்ணமே கிடையாது. அத்தனையும் வெளியிலிருந்து மத்தவங்க திணிச்சது. சரி, எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு நீங்க எத்தனையோ விஷயங்களை பேசுறீங்க. அப்ப அந்த விஷயங்கள்லாம் உங்க உள்ள இருந்து வெளிப்பட்டதா? அந்த புத்தி வந்து உங்களுடைய சுய புத்தியான்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம யோசிச்சு பாக்குறோம். ஆனா ஆமாங்க, இது என்னோட சுய புத்தியே கிடையாது. அவன் சொல்ல வச்சுதான் நம்ம வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது கூட உண்மையிலேயே நான் என்னுடைய சுய அறிவு, சுய புத்தியை யூஸ் பண்ணவே இல்லையே, சுய சிந்தனையே இல்லையே அப்படின்னு தெரிய வரும். ஆனா இதைத்தான் மன விசாரம் பண்ணணும். மனோ விசாரம்ங்கிறது என்னன்னா, சும்மா கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்றேன்ட்டு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு உட்காரதோ, கண்ட சிந்தனைகளை பண்ணிக்கிட்டு நாளைக்கு அந்த சினிமாவுக்கு போலாமா, நாளைக்கு அவளை போய் பார்க்கலாமா, நாளைக்கு அந்த பிசினஸ்ல எவ்வளவு கோடி அமைச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறதால தியானம். மனசு வந்து எங்கெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல விரிஞ்சு ஏமாத்தி நம்மளை குடும்பப்படுத்திட்டு இருக்குங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள். அப்ப அந்த எண்ணங்கள் தான் மனமாக விரிந்து நம்மை ஆட்டிவிக்குது. எப்படி? செயலாக ஆட்டிவிக்கிறது. அந்த எண்ணங்கள் உள்ள போன உடனே செயலுக்கு தூண்டுது. உடனே அந்த செயலை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த எண்ணங்கள் என்பது நமக்குள் ஒரு பெரிய கூட்டம். அது சாதாரண கூட்டம் இல்ல, மிகப்பெரிய கும்பல் அப்படிங்கிறார் பதஞ்சலி முனிவர். ஏன்னா அது எப்படிப்பட்ட கும்பல்? நமது பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நாம் படித்த புத்தகங்கள், ஆசிரியர்கள் என்று எல்லோரும் நமது மண்டைக்குள் இருந்து கொண்டு நம்மை ஆளாளுக்கு ஆட்டுவிக்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் இழுக்கிறார்கள், இவர்கள் ஒரு பக்கம் இழுக்கிறார்கள். அதுதான் சரி என்று அவர்கள் சொல்கின்றார்கள், இவர்கள் இதுதான் சரி என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பிடித்துக் கொண்டு நம்மை ஆட்டுவிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில நம்ம இடத்துல என்னெல்லாம் ஏற்படுது? மதம், கடவுள், பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது என்று ஆயிரம் விஷயங்கள் நமது மண்டைக்குள் திணிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இவைகள் எதுவும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய சொந்த அறிவு கிடையாது. மற்றவர்கள் சொல்லி நீங்க ஏத்திக்கிட்டது. உங்களுக்குள்ள இருந்து அப்படியே மலர்ந்ததா? உங்களுக்குள்ள இருந்து மலர்ந்தா தான் அது உங்களுடைய சுய அறிவு. வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள். அப்போ அவைகள் எல்லாம் நாம் விவரம் அறியாத சிறிய வயதில் நமக்கு திணிக்கப்பட்டவைகள். ஏன்னா நம்ம சின்ன குழந்தைய விளையாடிட்டு இருக்கும் போது இதுதான் அம்மா, இதுதான் தாத்தான்னு சொல்லி கொடுத்த மாதிரி இதுதான் கடவுள், இதுதான் அது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சுட்டி காட்டும் போது நம்ம அதையெல்லாம் உண்மை உண்மை என்று ஏற்றி வைத்துக் கொண்டோம். அப்ப அது மாதிரி ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களிலே நாம சிக்கிக் கொண்டோம். இப்ப அம்மாவும் அப்பாவுக்கும் நமக்கு எப்படி தெரியும்? அவர்கள் காட்டித்தான் நமக்கு தெரியும். இப்ப அம்மா வந்து அப்பாவை வந்து இவர்தான் அப்பான்னு காட்டினா நம்ம நம்புறோம். ஆனா நமக்கு அதை நிரூபிக்க முடியுமான்னா நிரூபிக்க யாராலையும் முடியாது. பாத்தீங்களா? அப்ப இது மாதிரி நம்ம ரொம்ப ஆழ்ந்த விஷயங்களுக்குள்ள போனோம்னா இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரியும். அப்ப இவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு உண்மையிலேயே நான் யார் என்று ஒவ்வொருவரும் அறிய முன் வர வேண்டும் பதஞ்சலி.
ஏன்னா இந்த மாதிரி புறத்தில் ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு நீங்க அதுதான் நான் சொல்லிட்டு உங்களை மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க உங்களை அறிந்து கொள்ளத்தான் ஆசைப்படுகின்றீர்கள். அப்ப நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு அவரு எதிர்பார்க்கிறார். மேலும் இந்த ஆன்மீக விஷயங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றவர்களா எப்படி இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு சொல்றாரு. சங்கரர் ஒரு புறம், ராமானுஜர் மறுபுறம். அப்ப இந்த மாதிரி போதகர்கள், ஆன்மீகமான விஷயங்களை போதிக்கக்கூடிய போதகர்கள், இப்ப அத்வைதத்தை பற்றி சங்கரர் பேசுகிறார், விசிஷ்டாத்வைதத்தை பத்தி ராமானுஜர் பேசுகிறார், துவைதத்தை பத்தி மத்வர் பேசுகிறார். அப்படின்னா அவரவர்கள் அவரவருடைய எண்ணங்களை நம்ம இடத்துல திணிக்கிறார்கள். அப்ப நம்முடைய சுய அறிவாதுன்னா இல்லை, அவர்களால் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணம். அப்ப அவர்கள் மட்டுமா? இல்லை, அவர்கள் மட்டுமின்றி இயேசு, முகமது நபி, புத்தர், மகாவீரர், வள்ளுவர், கம்பர், வியாசர், சித்தர்கள் என்று பெரிய கும்பலே இருக்கின்றது. அத்துடன் இப்பொழுது வந்து போன எத்தனையோ கும்பல்களிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், வள்ளலார் போன்ற கூட்டம் ஒவ்வொருத்தரிடமும் கும்பல் கும்பலாக இருக்கின்றது அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்ப இந்த கும்பல்கள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய வாழ்க்கை என்றால், உலகியல் சார்ந்த வாழ்க்கைக்கு வேறு ஒரு கும்பல் இருக்கிறது அப்படிங்கிறார். உலகியல் சார்ந்ததுல யார் யார் இருக்கிறாங்க? கார்ல் மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர், நேரு, காந்தி என்று ஒரு பெரிய பட்டியலையே சொல்லலாம். ஏன்னா அப்படித்தான் நம்ம வந்து புற விஷயங்கள்ல ஒவ்வொருத்தரும் படிப்போம். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் எல்லாம் அவங்க எல்லாம் கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்ற விஷயங்களை படிப்பாங்க. ஏன்னா உலக பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய படிப்பை நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இவர்கள் மாதிரி ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை, உலகியல் சார்ந்த வாழ்க்கையில புறத்திலிருந்து மற்றவர்கள் திணிக்கப்பட்ட விஷயங்களை நம்ம உள்வாங்கி கொண்டு அவர்களால் நாம் தயார்படுத்தப்படுகிறோம். ஏன்னா இங்க நாமே எதுவும் நம்முடைய சுயத்துல எதுவுமே நம்ம தயார்படல. எல்லாம் மற்றவர்களால் திணிக்கப்பட்ட விஷயங்களால் தயார் பண்ணப்பட்ட ஒரு உருவம், ஒரு மனோபாவம் தான் நம்முடையது. அதை பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுறார். ஏன்னா பதஞ்சலியுடைய யோக சூத்திரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இது எல்லாராலையும் ஜீரணிக்க முடியாதுன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட். சராசரி மனிதனால இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால இது வந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களுக்கும் புத்திசாலிகளுக்குமான ஒரு பாடத்திட்டம். அப்ப அதனால இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, புறத்திலிருந்து நீங்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட இது போன்ற விஷயங்களை இதில் யார் சொல்வது சரி, யார் சொல்வது தவறு என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் கேட்கிறார். சரி, எல்லாம் சரி என்றால் அவர்களிடம் உள்ள முரண்பாடுகளை எவ்வாறு சரி செய்வீர்கள் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி மகான்களுடைய ஸ்பீச்சோ இல்ல ஒரு சமுதாய பொருளாதார நிபுணர்களுடைய ஸ்பீச்சோ எடுத்து நம்ம உள்வாங்கும் போது நம்ம இடத்துல என்ன பிரச்சனை? ரமணர் ஒண்ணு சொல்றாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒண்ணு சொல்றாரு, அத்வைதத்துல சங்கரர் ஒண்ணு சொல்றாரு, விசிஷ்டாத்வைதத்துல ராமானுஜர் ஒண்ணு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி மகான்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம உள்வாங்கி கொண்டா இப்ப இதில் யார் சொல்வது சரி, யார் சொல்வது தவறு? சரி, நான் எல்லாரும் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அப்ப நீங்க வந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாரு. அது என்ன? அவர்களிடம் உள்ள முரண்பாடுகளை எப்படி சரி செய்வீர்கள்? இப்போ விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுது? இறைவன் வேறு, நான் வேறு, பரமாத்மா, ஜீவாத்மா அப்படின்னு இரண்டு விஷயங்களை பேசுது. அத்வைதம் என்ன சொல்லுது? ஒன்று மட்டுமே இருக்கிறது, இறைவன் மட்டும் தானுங்குது. இப்போ இவர் சொல்றது சரியா, அவர் சொல்றது சரியா? சரி, ரெண்டு பேருமே சொல்றது பார்த்தா நீங்க ரெண்டுலயுமே நிக்க முடியாது, டாபிக் மாறி போயிடும். அப்ப நீங்க எதுலையுமே ஜெயிக்க மாட்டீங்க. சரி, ரெண்டு பேர்ல நான் எது சரின்னு எப்படி முடிவு எடுப்பேன்னா அது உங்களால முரண்பாடுகளை சரி செய்ய முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா பதஞ்சலி முனிவர், இவர்களில் நமக்கு பிடித்த ஒருவரை வைத்துக் கொண்டு அவர் சொல்வது மட்டும்தான் சரி என்று நாம் நினைக்கலாம். அப்படி நாம் நினைப்பதால் அதுதான் சரியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு. இப்ப ஒருத்தருக்கு ரமணரை பிடிக்கும், ஒருத்தர் ராமகிருஷ்ணரை பிடிக்கும், ஒருத்தருக்கு வசிஷ்டரை பிடிக்கும், ஒருத்தருக்கு வியாசரை பிடிக்கும். அப்போ அவரவர்கள் சொல்ற குருமார்களை பிடித்துக் கொண்டு அதுவே சரி என்று நம்ம அடம் பிடித்துக் கொண்டிருந்தா, அவர்களை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வதுதான் சரி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தா அதை நம்புவது ஒரு பெரிய காரியமே இல்லை. நாம் யாரை வேண்டுமானாலும் நம்பலாம், எதை வேண்டுமானாலும் நம்பலாம். அது அல்ல இங்க விஷயம் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறார். ஏன் அது அல்ல இங்க விஷயம்? இங்க விஷயம் என்ன? தன்னை அறிவது, தன்னைத்தான் அறிவது. இப்ப தன்னைத்தான் அறிவதற்கு நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றீர்கள் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப நீங்கள் உங்களை அறிய வேண்டும். நான் யார் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சுய விசாரம் செய்ய வேண்டும். அப்ப அவர்களை எல்லாம் சற்று மனதில் இருந்து இறக்கி வைத்து விடுங்கள். இறக்கி வைத்துவிட்டு உண்மையிலேயே நான் யார் என்று அறிய தொடங்குங்கள் அப்படிங்கிறார்.
அப்படி அறிய தொடங்கும் போதுதான் நம்முடைய ஆசைகள், பயங்கள், கனவுகள், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன, அவற்றிற்கு காரணம் என்ன என்பதை ஆராய முடியும். கடன் வாங்கிய ஞானத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கும் போது என்ன நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா, அதுதான் சரி என்று நம்ம நமக்கு பிடித்த குருமார்களை வைத்துக் கொண்டு அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். மதங்களும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. முகமது நபி சொன்னதை ஜீசஸ் கிறிஸ்து சொல்றத முரண்பாடு இருக்கும். அப்ப ஜீசஸ் கிறிஸ்து சொல்லிட்டாரு, அதனால நான் இதை முகமது நபி சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அவர் சொல்றதா சரின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க மாத்தி மாத்தி சண்டை போடுறதுனாலதான் இப்ப இத்தனை போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள். இப்ப மதம் ரீதியாகவும் பிரச்சனைகள், சமய ரீதியாகவும் பிரச்சனைகள், தனி மனித ரீதியாகவும் பிரச்சனைகள். அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் காரணம்? நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான எண்ணங்கள் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவாய்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ உயர்ஞான பாதையில, அறிவு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 6ஆம் அறிவு கடந்து 7ஆம் அறிவுக்குள்ள போக போறோம். அப்ப அப்படி போகின்றவர்கள் எங்க சிக்கிக்கிட்டு இருந்தாலும் பயணம் பண்ற பாதை நின்னு போயிடும், லாக் ஆயிடும். ஏன்னா நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னதை ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் சரிங்கிற விஷயத்துல நீங்க அங்கேயே நின்னு போயிடுவீங்க. அதற்கு மேற்பட்டு உங்களால் பயணிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் என்ன ஆகும், அதுவே போதும்ட்டு அதுல திருப்தி ஆயிடும். ஆனா அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப எந்த அடிப்படையில நீங்க இதை உறுதியாக நம்ப முடிகின்றது, இதற்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சுய விசாரம் பண்ணும்போது மட்டும்தான் தன்னைத்தான் அறிந்து தன்மயமாக முடியும். ஏன்னா இங்க புறத்தில் யாராலையும் உங்களை காட்டி கொடுக்க முடியாது. உங்களை நீங்களே அறிந்து நீங்கள் அந்த சொரூபத்துக்குள்ள நுழையணும். அதற்குண்டான பாதையைத்தான் அவர்கள் காட்டுகின்றார்கள். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு பயணம் பண்ண போறோம். அந்த பயணத்தினுடைய பயண பாதைக்கு ஒரு போர்டு வச்சிருப்பான். சென்னை 40 கிலோமீட்டர் ஒரு போர்டு போட்டிருக்கோம். அந்த 40 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணாதான் அந்த ஊரை போய் சேர முடியுமே தவிர அந்த போர்டை பார்த்துட்டு நின்று இருந்தோம்னா நம்ம அந்த ஊரை போய் சேர முடியுமானா முடியாது. அது போல இங்க இவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை காட்டுகின்றார்கள். அந்த பாதையை பார்த்து கொண்டே நின்று விட்டா பயண இலக்கை நாம் அடைய முடியாது. அப்போ அந்த பயணத்திற்கு போக வேண்டிய டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர் தெரிகிற மாதிரி இப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்குக்கான உண்மை என்ன? தன்னை தான் அறிந்தல், தன் உள்ளே திரும்பி பார்த்தல். இதுதான் கடைசியில் எல்லா மகன்களும் சொல்றாங்க. அவரவர்கள் 1008 விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்திருந்தாலும் கடைசியா என்ன சொல்றாங்க? உனக்குள்ள பார், நீ திரும்பிக்கொள், உள்ள பார், அகத்தில் பார் அப்படிங்கிறார். புறத்தை விட்டுடுங்கிறாங்க. அப்ப நம்ம நமக்குள்ள பார்த்து தன்னைத்தான் அறியாமல் புறத்தில் பார்த்து எதை அறிந்து கொள்ள முடியும்? ஒன்றுமே அறிந்து கொள்ள முடியாது. அப்படி புறத்தில் பார்த்து அறிந்து கொள்ள ஆசைப்பட்டா அது ஏகப்பட்ட எண்ணங்களாக மீண்டும் நம்முடைய மனதிலே ஏற்றிக்கொள்ள முடியுமே தவிர அதிலிருந்து நம்ம விடுபட முடியாது அப்படிங்கிறது நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கடன் வாங்கிய ஞானத்தை திருப்பி கொடுத்து விட்டு உண்மையில் நாம் யார் என்று ஒவ்வொருவரும் அறிய ஆவல் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான முகமூடிகளை அணிந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எப்படிப்பட்ட முகமூடிகள்? தன்னை ஆண் அல்லது பெண், குலம், ஜாதி, நாடு, மொழி, அரசியல் சார்பு, சமய சார்பு, குரு சார்பு என்று முகமூடியின் மேல் முகமூடி போட்டுக்கொண்டு நித்தம் நித்தம் கண்ணாடியில் பார்த்து அந்த முகமூடியில் உள்ளதுதான் என்னுடைய உண்மை முகம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நம்முடைய உண்மை முகம் எது என்று நமக்கு தெரியாமலேயே போய்விட்டது. அது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நாடகத்துல ஒரு ராஜா வேடம் போட்டு நடிக்கிறவன் அந்த வேடத்தோடு இருந்து கொண்டே தன்னை உண்மையிலேயே ராஜா என்று பாவித்துக் கொண்டு உலாவிக் கொண்டிருந்தா அது எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கும்? அவன் ஒரு நாடகத்துல நடிக்க போறான், அவனுக்கு ஒரு ராஜா வேடம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த நாடகத்துல ராஜா வேடம் போட்டு நடிச்சு முடிச்சுட்டான், வேடத்தை கலைக்க வேண்டியது தானே. ஆனா அவன் என்ன பண்றான், அந்த ராஜா ட்ரெஸ்ஸோடு வீட்டுக்குள்ள நான் பெரிய ராஜா அப்படின்னு காட்டிட்டான்னா மற்றவங்க சிரிப்பார்களா? என்ன பண்ணுவாங்க? அப்ப அவன் ஒரு பைத்தியக்காரன் நினைக்கிற அளவுக்கு தான் நாமும் என்ன பண்றோம், மற்றவருடைய முகமூடியை எடுத்து மாற்றிக்கொண்டு நான் இதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். அப்போ நம்மை நாமே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணத்தினாலே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதுவே உண்மை என்று அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். உங்களுடைய உண்மை முகம் எது என்று அறிய ஆரம்பியுங்கள். இது ஒன்றே தன்னை அறிவது ஆகும். அப்ப தன்னை அறிவதுங்கிறது என்னன்னா, நீங்கள் யார் என்று உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி உங்களுடைய உண்மை முகத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து விட்டு மற்றவர்களால் ஏற்றி வைத்து போட்ட முகமூடிகளை போட்டுக்கொண்டு அதுதான் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகின்ற மனப்பான்மை அப்படிங்கிறத இந்த தன்னை அறிவது பற்றி இங்க சுட்டி காட்டுகின்றார். இப்ப நம்ம 5 விஷயங்கள் இதுல பார்த்தோம் இந்த நியமத்துல. அதுல இதுவரைக்கும் பார்த்தது தூய்மை, சந்தோஷம், தவம், தன்னை அறிவது.
கடைசியா சரணாகதி. இப்ப சரணாகதி பத்தி பேசுறாரு, 5வது டாபிக். இப்ப சரணாகதினா என்ன? ஈஸ்வர பிரணிதானி அப்படின்னு சொல்றாரு சான்ஸ்கிரிட்ல. அப்ப ஈஸ்வரன் என்று இங்கே குறிப்பிடுவது ஒரு குறிப்பிட்ட கடவுளை அல்ல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்துக்கணும். ஈஸ்வரன் என்பது ஒரு குறிப்பிட்ட கடவுள் அல்ல. ஆனால் நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களில் சிக்கிக் கொண்டுள்ளதுனால ஈஸ்வரன் என்பது நமக்கு வேறாக ஏதோ சிவமாக இருப்பார், அல்லது பிரம்மாவாக இருப்பார், அல்லது விஷ்ணுவாக இருப்பார் என்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். அது அல்ல அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுறார். அப்ப இது மாதிரி இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது இங்க உண்மை என்ன தெரியுமா? ஈஸ்வரன் என்பது ஒரு பிரபஞ்ச மனம். அது ஒரு காஸ்மிக் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்ட மனதினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் இந்த தனிப்பட்ட மனம். இதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு ஏற்கனவே தெளிவா சொல்லிடுச்சு. விஎஸ்டி சமஷ்டி அப்படிங்கிற டாபிக்ல, தனித்த ஒட்டுமொத்த அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அந்த மொத்த மனமாகிய அந்த பிரபஞ்ச மனம், ஈஸ்வர மனம்ங்கிறது இங்க இயங்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்துல நம்ம எல்லாம் ஒரு கருவிகள். அப்ப அந்த இயக்கத்துல இங்க என்ன பண்ண போறோம்? சரணாகதி பண்ண போறோம். யாருக்கிட்ட யார் சரணாகதி பண்றது? அந்த டாபிக் தான் இப்ப வராது. இப்ப இந்த பாடங்கள் தன்னை அறிகின்ற ஆன்மவியல் பாடங்களாக இருப்பதனால இதில் இருமைகள் அடங்கிய பாடத்திட்டங்களோட இதை ஒப்பீடு செய்யக்கூடாது. ஏன்னா சரணாகதிங்கிற டாபிக் உள்ள வந்துட்டா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் தாசன், இறைவன் எனக்கு தலைவன் அப்படிங்கிற அந்த ஆரம்ப நிலை பாடத்திலேயே இருந்துகிட்டு, அப்ப நான் ஒரு சாதாரண தொண்டனப்பா, இறைவன் எனக்கு தலைவனப்பான்னு சொல்லிட்டு இறைவன் கிட்டே தன்னை ஒப்படைக்கின்றேன், அதுதான் சரணாகதி அப்படின்னு நினைக்கிறார்கள். அது இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. இருமைகளை விட முடியாதவர்கள் இந்த பாடங்களை கதை கேட்பது போல வேணால் கேட்டுவிட்டு போகலாமே தவிர, உண்மையில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை அவர்கள் என்றுமே பார்க்கவும் முடியாது, அனுபவம் ஆக்கவும் முடியாது என்பதை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஈஸ்வரன் என்றால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அல்ல, அல்லது அல்லாவா, இயேசுவானா அதுவும் அல்ல. கடவுளை குறித்து இங்கு சரணடைவது கிடையாது. அப்ப இங்க சரணாகதி என்றால் என்ன? சரணாகதியினுடைய வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்வது, சண்டை போடாமல் வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் இங்க சரணாகதி. அதாவது எது வந்தாலும் மகிழ்ச்சியாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில சரணாகதி இங்க சொல்ல போறது. உடனே நமக்கு தோணலாம், எங்க அப்படி பார்த்தா எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டாமா? துன்பம் வந்தால் அதை எதிர்த்து போராட வேண்டாமா? நோய் வந்தால் அந்த நோய்க்கு வைத்தியம் பார்க்காமல் அப்படியே அந்த நோயோடு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள சொல்றீங்களா? இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது? இதுவா சரணாகதி? என்னங்க வளரிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு வரலாம். ஆனா இங்க பதஞ்சலி அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து இன்னும் நம் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துவது என்பதை நமக்குள்ளே நாம் சுய விசாரம் செய்துதான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கான ஒரு சில உதாரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். நடைமுறையில நடந்த கூட வாழ்க்கையில் வாழ்ந்தவருடைய உதாரணத்தையே பார்க்கலாமே. இப்ப ஒரு பாடகர் இருக்காரு, ஜேசுதாஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசுதாஸ்ன்னு பேரு. இப்ப அவர் மிகப்பெரிய பாடகர், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படிங்கிற பல பட்டங்களை பெற்ற பெருமை கொண்டவர். அவருடைய குரலுக்கு மயங்காதவர்களே கிடையாது. ஜேசுதாஸுடைய சாங்ஸ் அப்படி ஒரு ஃபேமஸ் சாங்ஸ். அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு? 5 வயதிலேயே அவர் தான் பாடும் திறமையை அவர் அப்பா அம்மா வளர்த்து கொண்டார் இயேசுதாஸ். அப்புறம் இசையில் ரொம்ப பாடல்கள்ல ஆர்வம் காட்டினார். அவங்க அப்பா தான் அவர் கற்றுக் கொடுத்தார். தந்தையிடம் தான் இசை பயிற்சியை முதல்ல கத்துக்கிட்டார் ஜேசுதாஸ். அப்படி கத்துக்கொண்ட பிறகு அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்கிறதுனால என்ன பண்ணுவாங்க? பொதுவா கிறிஸ்டியன்ஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா மியூசிஷியன்ஸா நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இசையில ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. கிட்டார் வாசிப்பாங்க, பாடிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு ஆர்வம் உள்ளவர்கள். அப்போ இந்த ஜேசுதாஸுடைய லைஃப் ஆம்பிஷன் என்ன தெரியுமா? அவர் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ஸ்பீக்கரா போகணும், ஒரு அறிவிப்பாளராக நான் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? திருவனந்தபுரம் போய் அங்க இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன்ல இன்டர்வியூக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. அப்ப அந்த விண்ணப்பத்தை அவர் போட்ட உடனே அவங்களும் ஒரு இன்டர்வியூ டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அவர் வர சொல்றாங்க. அவர் நேரடியா போறார். அப்ப அந்த இன்டர்வியூல அவருடைய குரலை கேட்கறாங்க அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல. அவருடைய வாய்ஸை கேட்ட உடனே கன்றாவியா இருக்குது, இதெல்லாம் ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ ஸ்பீக்கரா வேற வரியா, வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. யாரு? இயேசுதாச. அப்போ அப்படி வெளியே வந்தவருடைய நிலைமை என்ன, எப்படி இருக்கும்? ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த அந்த அரசாங்க வேலையும் கிடைக்கல, கையிலேயே காலனா காசு இல்ல, வேலையும் இல்ல, ஒரே தோல்வி, வருத்தம். ஆனா அந்த வருத்தத்தோட அவர் என்ன பண்றாரு? வண்டி ஏறி சென்னைக்கு போனார். சென்னையில கர்நாடக சங்கீதத்தை பயின்றார். இன்றைக்கு அவரு உலக புகழ்பெற்ற ஒரு பாடகரா இருக்கிறார் ஜேசுதாஸ். அப்போ இப்படி ஒரு உயர்ந்த பாடகராக அவர் வருவதற்கு எது காரணமா இருந்தது? அவருடைய வாய்ஸ் தான். அவருடைய வாய்ஸே தான் காரணமா இருந்தது. ஆனா அதே வாய்ஸ் தான் அந்த ரேடியோ ஸ்டேஷன் என்ன பண்ணிட்டாங்க?
இந்த மாதிரி ஒரு குரலை வச்சுக்கிட்டு நீ ரேடியோல வந்து பேச வந்துட்டியான்னு துரத்தி விட்டாங்க. அப்போ ஒருவேளை அந்த அறிவிப்பாளர் பதவி அவருக்கு கிடைத்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல அவர் சேர்ந்திருந்தா இந்த அளவுக்கு புகழ் பெற்றிருப்பாரான்னு தெரியாது இல்லையா நமக்கு. அப்ப இந்த அளவுக்கு பெயரையும் புகழையும் அவர் பெற்றிருப்பாரா என்பது அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல சேர்ந்திருந்தா நடந்திருக்காது. ஆனா ஒரு பாடகனாக வந்து அவர் சாதித்திருக்கிறான்னா இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு ஓமானமாக இதை நான் எடுத்து சொல்றேன். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வருவதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படியே நோயாளியா இருந்து அப்படியே நோயாளியா செத்துற சொல்றீங்களா, சம்பாதிக்காம அப்படியே சாக சொல்றீங்களான்னு அப்படி இங்க நம்ம மைண்ட் செட்டுக்கு போகக்கூடாது. நமக்கு எது வருகின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் நம்முடைய புத்திசாலித்தனமாக நம்மை முன்னேற்றிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம இடத்துல சுய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, புத்தி சக்தியாக இருக்கின்றது. அதை வைத்து எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில நல்லதை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது அதில் வருகின்ற தடைகளை நாம் தகர்த்தெறிய வேண்டும். அப்படி நம்ம பயணம் பண்ணும்போதுதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும். ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் நம்முடைய இலக்கை நாம் சென்றடைய முடியும். அப்ப அந்த அடிப்படையில் இங்க பார்த்தா நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மனோபாவம் நம்ம கிட்ட வரணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நன்றாக நடத்தி செல்வது யார்? யார் இடத்துல நாம் சரணடைவது? அதுதான் இப்ப டாபிக். இப்ப அழகா மணிவாசகர் பாடுறார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. இது வந்து குழைத்த பத்து அப்படிங்கிற ஒரு பகுதியில அருமையா பாடுறார் மணிவாசகர் பெருமான். அந்த பாடலையும் சொல்லிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு விட்டுறேன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறிவோய் நீ, வேண்டிய எனை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில், அதுவும் உந்தன் விருப்பு அன்றே. மணிவாசக பெருமான். அப்போ எனக்கு என்ன தர வேண்டும் என்று உனக்கு தெரியும். என் வாழ்வை நடத்தி செல்வது, வாழ்வோடு போராடுவது எல்லாமே எனக்குள் இருந்து நீதான் நடத்தி வைக்கின்றாய். அப்போ அவ்வாறு வருகின்ற அந்த வாழ்க்கையை சுமூகமாக நான் கையாளுகின்ற சக்தியையும் நீயே தருகின்றாய் அப்படின்னு மகான்கள் தனக்குள்ளே அப்படி ஒரு மைண்ட் செட்ல வாழ்றாங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உண்மையிலேயே மகான்கள் எல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல அவர்களுக்கு வேறாக ஏதோ ஒரு துவைத இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க நம்ம பார்க்க கூடாது. அதுக்கு ஆதாரமான ஒரு குறள் தான் திருக்குறள் இருக்கு. திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. 2 வார்த்தை, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. அப்ப வேண்டுதல் வேண்டாமைன்னா என்ன? விருப்பு வெறுப்பு என்ற இருமைகள் இல்லாத இறைவனின் திருவடிகளை பொருந்தி நிற்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. இதுதான் திருக்குறள் சொல்ற டாபிக். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப விருப்பு வெறுப்பு என்ற இருமைகள் இல்லாத இறைவன், அப்ப அது யார்? அதே அவர் சொல்றாரு, இருமைகள் இல்லாத இறைவனின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. அப்படிங்கும் போது அந்த ஏக அறிவை, எல்லையற்ற அந்த பேரறிவை சுட்டி காட்டுகிறார்கள் மகான்கள். அப்ப அப்படிப்பட்ட அந்த அறிவை, உருவமற்ற இறைவனை தான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவிடம் தன்னை ஒப்படைத்து விட வேண்டும். ஏன்னா எப்பொழுதும் நான் தன்னை மனமாக தனித்துவப்படுத்திக் கொண்டு பார்க்கின்ற பொழுதெல்லாம் தனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். என்னை வழி நடத்துவது அந்த ஒன்றேயாகிய அறிவு சக்தி, அந்த பேரறிவு, அதுதான் என்னுள் பிரகாசிக்கின்றது, மனமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் நமக்கு வர வேண்டும். அதுதான் ஞானத்துடைய முதிர்ச்சி. அந்த நிலைப்பாட்டு நம்ம வந்தா தான் இறைவன் ஏக்கன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா மனசு என்ன பண்ணும்? இருமைகள்லயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இரண்டுல சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த எல்லையற்ற பேர்வெளியை, பேரானந்தத்தை உணரவே முடியாது. அப்ப அதனால வாழ்க்கை என்றால் அதில் தடைகள் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக அருமையான ஒரு விஷயமாக அடுத்த சூத்திரத்துல பேசுறார். அதுக்கு இப்ப நேரம் இல்லை. அடுத்த சூத்திரம் நாளைக்கு வச்சுக்கலாம். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத அருமையான வழிமுறையை பதஞ்சலி கூற இருக்கிறார். அதுல கோபம், வருத்தம், சோகம், தனிமை, மன அழுத்தம் என்று வரும்போது என்ன செய்ய வேண்டும், அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூற இருக்கிறார். அதை நாளைய வகுப்புல பார்ப்போம். இப்போ இன்று இந்த ஒரே ஒரு சூத்திரம், 32வது சூத்திரத்தோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.